சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம ரவி வந்து ஊர்லேருந்து வந்துடுறாங்க. ரவியை பார்த்த உடனே ஸ்ருதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சூட்கேஸில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன இது எல்லா ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே எல்லா ட்ரெஸ்ஸையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு இதை அழைச்சி போடு இதை அழைச்சி போடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம நீத்துவோட ட்ரெஸ்ஸையும் தூக்கி போடுறாங்க. என் அம்மா சொன்னது எல்லாமே சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நானும் கட்டின புருஷனை சந்தேகப்படக்கூடாது, நம்ம லவ் பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோமேன்னு சொல்லிட்டு நானும் உன்னை சந்தேகப்படாமல் தான் இருந்தேன். ஆனால் நீ எல்லாத்துக்கும் சந்தேகப்படுற மாதிரி மட்டும்தான் நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி என்ன பேசிக்கிட்டு இருக்க, இது அவங்க தெரியாமல் கூட என்னோட பேக்கில் வச்சுருக்கலாம்ல, அது எப்படி உன்னோட சூட் கேஸை தொடுற அளவுக்கு அவளுக்கு என்ன நீ அவ்வளோ இடம் கொடுத்து வச்சுருக்கிய நீ, பாஸ்னா பாஸோடு நிற்கணும், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. நானும் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டு நடத்திட்டுருக்கேன், எந்தெந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உன்னோட பாஸ்க்கு நீ சூட்கேட்ஸில் இடம் கொடுக்குற அளவுக்கு நீ ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இனிமேல் உன் கூட வாழ்கிறதா எனக்கு எண்ணமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரவி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் நீத்து வருதுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் நினச்ச மாதிரி இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் செம்ம ஃபைட் நடக்கும். நான் அதனால தான் அந்த ரவியோட சூட்கேஸில் நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.